நாமளும் வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி நியூ இயர் அன்னைக்கு வந்து ஒரு கோல் செட் பண்ணுவோம். இது பண்ணணும், அது அச்சீவ் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்து நெறைய கோல் செட்டிங் வந்து பண்ணுவோம். ஆனா, எண்ட் ஆஃப் தி இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கோல வந்து 1% கூட அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்? பிகாஸ் நம்ம கோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்த ஒரு விஷயமும் வந்து பிளான் பண்ணி நம்ம பண்றதே கிடையாது. ஸோ இந்த 11 மந்த்ஸ்ல பண்ணாதது, இந்த 1 மந்த்ல நம்மளால பண்ண முடியுமான்னு கேட்டா, எஸ் பண்ண முடியும். ஆனா அச்சீவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 2024க்குறான ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நீங்க இன்னைக்கே எடுத்தா தான், நெக்ஸ்ட் 30 டேஸ்ல அந்த பிராக்டிஸ்ல பண்றப்போ, கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நெக்ஸ்ட் 12 மந்த்ஸ் அந்த 2024ஓட நியூ இயர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐ கேரண்டி யூ நெக்ஸ்ட் இயர் 2024 டிசம்பர் கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டா இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் காமிக்கிறேன். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க. கம்ப்ளீட்டா ஒரு கோல் செட்டிங் நம்ம பண்றப்போ ஏன் அச்சீவ் பண்ண முடியல? எதனால அச்சீவ் பண்ண முடியல? எப்படி அத அச்சீவ் பண்ணணும்? அப்படிங்கிற விஷயம் கம்ப்ளீட் ஒரு வாக் த்ரூ நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ 2024 உடைய கோல் செட்டிங் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேர் வந்து முகமது சஃபி. ஆன்லைன் ஸ்கேல் அப் கோச். லாஸ்ட் 2, 3 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எப்படி எடுக்கணுங்கிறது இந்த சேனல்ல உங்களுக்கு அப் டூ டேட் வந்துட்டே இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து 3 செட்டிங்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன் நம்மளால வந்து கோல அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயம் நான் சொல்றேன். ஏன்னா, நம்ம லாக்டவுன் டைம்க்கு முன்னாடியா இருக்கட்டும், இல்ல லாக்டவுன் டைம்ல முன்னாடியா இருக்கட்டும், கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோல் செட் பண்ணியிருப்போம். ஆனா அச்சீவ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ ஏன் அச்சீவ் பண்ணல? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து கோல் செட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ 2018ல என்ன அச்சீவ் பண்ணோம்? பண்ணல. 19 அச்சீவ் பண்ணல. 2020 லாக்டவுன் வந்துச்சு. ஒரு புரளி நம்ம வந்து கலப்பணும் இல்லையா? அதனால அச்சீவ் பண்ண முடியல. லாக்டவுன் இப்ப தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால 2021ம் முடிஞ்சிச்சு. 2022ம் முடிஞ்சிச்சு. 2023யும் முடிஞ்சிச்சு. 2024ம் அப்படியே முடிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த லூப் அப்படிங்கிற விஷயம் போயிட்டே தான் இருக்கும். ஸோ எவ்ரி இயர் அந்த லூப் வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, இந்த மிஸ்டேக்ஸ நீங்க வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஏன் நம்மளால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா, அந்த 9 ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கிளியர் டிசைர். நமக்கு என்ன வேணுங்கிறதுல கிளியராவே இல்ல. கார் வாங்கணும், வீடு கட்டணும் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிளியராவே இல்ல. கார்னா என்ன கார்? நானோ கூட கார் தான். BMW கூட கார் தான். ஸோ ரோல்ஸ் ராய்ஸும் கார் தான். ஸோ இது என்ன கார் வேணும்? எவ்வளோ கோல்? ஸோ இன்கம் வைஸ் நீங்க வந்து நீங்க ஃபிக்சேஷன் பண்றீங்க அப்படின்னா, 1 லேக்கா இல்ல 2 லேக்ஸா இல்ல 3 லேக்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஸ்பெசிஃபிக்கா வந்து நீங்க வந்து ஓடணும். ஸோ தான் கிளியர் டிசைர். ஸோ அத எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நான் காமிக்கிறேன். ஸோ கிளியர் டிசைர் இல்ல. தென் செகண்ட் வந்து டோன்ட் ஹேவ் மென்டார். நீங்க எந்த துறையில எடுத்தாலுமே சரி, உங்களுக்கு மென்டார் இல்ல அப்படின்னா, உங்களால வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகவே முடியாது. ஸோ கரெக்ட்டா? லாஸ்ட் 5 இயர்ஸா உங்களோட மென்டார் யாரு? ரொம்ப ரேர். ஸோ இந்த வீடியோல பார்க்குறவங்க 90% ஆஃப் த பீப்பிள் கிட்ட மென்டாரே இருக்காது. 10% பீப்பிள் கிட்ட மட்டும் தான் மென்டார்ஸ் இருக்கும். தென் 3 வந்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஹேவ் கிளியர் பிளான். ஸோ ஒன்ஸ் இந்த டிசைர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இத அச்சீவ் பண்றதுக்கு ஒரு கிளியர் பிளான் வேணும் இல்லையா? அந்த பிளானும் நான் காமிக்கிறேன். ஸோ பிளான் இல்லனாலும் உங்களால வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. தென் 4த் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா அடிக்ஷன். இன்னைக்கு நெறைய பேர் வந்து ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம், கோவிட்க்கு முன்னாடில இருந்தும் அப்படிதான் இல்லையா? ஸோ இந்த சோசியல் மீடியா அடிக்ஷன் வந்து உங்களுக்கு கோல வந்து மறந்துரும். ஸோ அந்த அடிக்ஷன்லேருந்து நீங்க வெளில வரணும். ஸோ அந்த அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளிய வரணுங்கிற விஷயம் நான் காமிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து நாட் மேனேஜிங் டைம். ஸோ அந்த டைம் மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னா, உங்களால வந்து டைம் மல்டிபிள் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஹவ் ஐ மேனேஜ் மை டைம் யூசிங் போமோடோரோ டெக்னிக் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். YouTubeல இதே சேனல்ல போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்க. தென் அதே மாரி வந்து டைமா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும். ஸோ இது 2மே உங்களால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா, உங்களால மல்டிபிள் பண்ணவே முடியாது. ஸோ டைமும் அப்படிதான், மணியும் அப்படிதான். ஸோ மணிக்கு உண்டான டெக்னிக் நான் குடுத்துருக்கேன். இந்த மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணாதீங்க. அதுக்கு இன்னும் தனியா வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. தென் அதே மாரி பார்த்தீங்கன்னா, 7த் லேர்னிங் ஃப்ரம் YouTube. ஆமா. ஸோ நீங்க YouTubeல இருந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்க லேர்ன் பண்றீங்க இல்லையா? அது ஜஸ்ட் யூடியூபர்ஸ். எக்ஸ்பெர்ட் கிடையாது. எக்ஸ்பெர்ட் ஜஸ்ட் ஒரு 5 to 10% பீப்பிள் மட்டும் தான் YouTubeல எக்ஸ்பெர்ட் இருப்பாங்க. பேலன்ஸ் நீங்க லேர்ன் பண்ற எல்லாமே வந்து காப்பி கேட். ஹிந்தில இருக்கிறத தூக்கி தமிழ்ல போடுவாங்க. தமிழ்ல ஆல்ரெடி ஒருத்தர் போட்டிருப்பார். அத ஜஸ்ட் காப்பி பண்ணி அப்படியே வந்து அவங்களோட சப்ஸ்கிரைபருக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ YouTubeலருந்து லேர்ன் பண்றத நீங்க ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா YouTubeல நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வரும். இந்த ஸ்டெப் பண்ணலாமா? அந்த பிசினஸ் பண்ணலாமா? இந்த ஸ்டெப் எப்படி பண்றது? அந்த ஸ்டெப் எப்படி பண்றது? அந்த பிசினஸ் செட் ஆகுமா? இந்த பிசினஸ்ல எவ்வளோ இன்கம் வரும்? அப்படிங்கிற விஷயம் நெறைய கன்ஃப்யூஷன் தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த கன்ஃப்யூஷன் ஸ்டாப் பண்ணணும். 8த் வந்து நாட் ஃபோக்கஸிங் ஆன் ஹெல்த். ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க என்னதான் நீங்க கார் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற விஷயம் நீங்க நெனச்சாலும், ஹெல்த்ல நீங்க கோட்ட விட்டுட்டீங்க அப்படின்னா, அத அனுபவிக்கவே முடியாது. ஸோ அத அனுபவிக்கணும் அப்படின்னா, ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. தென் அதே மாரி வந்து 9த் ஸ்டெப். 9த் வந்து ஹூ கேன் கண்ட்ரோல் தீஸ்? இந்த 4 விஷயத்துல யார் கண்ட்ரோல் பண்றீங்களோ, டாம் ஷூர் உங்களுக்கு சக்சஸ் ஈஸியா வரும். ஆனா ரொம்ப கஷ்டம். இந்த 4 கண்ட்ரோலபிள் திங்ஸ் இருக்கு இல்லையா? இது உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அடிச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் டங். இந்த இந்த பேசுற வார்த்தைகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வார்த்தைய நீங்க எந்த அளவுக்கு கம்மியா பேசுறீங்களோ, அந்த அளவுக்கு வெற்றி உங்கள நோக்கி வரும்.
ஸோ தேவைப்படுற இடத்துல மட்டும் தான் நீங்க கம்மியா பேசணும். அதாவது தேவைப்படுற இடத்துல மட்டும் தான் நீங்க பேசணும். ஸோ எங்க தேவைப்படலையோ, அந்த இடத்துல பேசாதீங்க. சொந்தக்காரங்க மாரி அவன் அப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், அவன் அங்க போறான், இவன் வந்து இந்த மாரி நடந்துக்கிறான், இவன் அந்த மாரி நடந்துக்கிறான் அப்படிங்கிற விஷயம் அந்த காசிப் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி மக்கள் எப்பவுமே வந்து ஜெயிக்கவே மாட்டாங்க. ஸோ பேசுறது கம்மி பண்ணுங்க. சிம்பிள். தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெல்லி. வயிறு. நம்ம எப்போ அதிகமா சாப்பிடுறோமோ, அன்னைக்கு தான் நமக்கு வந்து இந்த சனி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி. ஸோ அதிகமா நீங்க சாப்பிட்டாலும் உங்களோட பிரெயின் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. இது எத்தன பேருக்கு தெரியும்? ஸோ எந்த அளவுக்கு நீங்க சாப்பாடு கம்மி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள ஈஸியா உங்களோட திங்கிங் எபிலிட்டீஸ் வந்து ஒர்க் ஆகும். இந்த நியூரான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ பிரெயின்ல இருக்கிற ஒவ்வொரு நியூரானும் நியூரானும் அது நீங்க சாப்பிடுற சாப்பாடுல தான் இருக்கு. ஸோ நமக்கு அவுட்கம்ஸ் என்ன வேணும்? காரு, பங்களா, வீடு இது எல்லாமே அவுட்கம்ஸ். இன்புட் என்ன தெரியுமா இருக்கு? நீங்க சாப்பிடுற சாப்பாடு. நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்ற முதற்கொண்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கான்ஷியஸா இருங்க. தென் அதே மாரி 3 வந்து பார்த்தா ஜெனிட்டல். ஜெனிட்டல் அப்டின்னா என்ன தெரியுமா? இந்த 2 தொடைக்கும் நடுவுல ஒருத்தன் இருக்கான் பாருங்க. ஜெனிட்டல் பிற உறுப்புன்னு சொல்லுவோம். அத நீங்க கண்ட்ரோல் பண்ணாலே போதும். முக்காவாசி சக்சஸ் உங்க கையில வந்துரும். அதாவது 18 பிளஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க. தென் 4த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப். நீங்க எந்த அளவுக்கு தூக்கம் கம்மி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றியுடைய நோக்கம் இருக்கு இல்லையா? ஸோ பர்ப்பஸா இருக்கட்டும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல் அச்சீவ் பண்ணக்கூடிய பிளான்ஸா இருக்கட்டும், ஐடியாஸா இருக்கட்டும். ஸோ இத கம்ப்ளீட்டா இந்த தூக்கத்தில நீங்க கம்மி பண்ணாலே போதும். அந்த ஐடியாஸ், அந்த நியூரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கத்தில வந்து ஈஸியா வந்து பண்ணா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்க அதிகமா தூங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நான் சொல்ல வரேன். ஸோ இது. தென் நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 6 ஸ்டெப் இருக்கு. உங்களுடைய டிசைர ரீச் பண்றதுக்கு 6 ஸ்டெப் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த 2024 டாம் ஷூர் நீங்க இத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எக்ஸாக்ட் அமௌண்ட். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாரி, எவ்வளோ அமௌண்ட் வேணுங்கிறத ஸ்பெசிஃபிக்கா வைங்க. ஓகே. தென் அது பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிவ் ரிட்டர்ன் ஃபார் தி மனி யூ டிசைர். இப்ப நீங்க இத அச்சீவ் பண்றதுக்கு, ரிட்டர்னா நீங்க என்ன குடுக்கணும் அப்படிங்கிற விஷயம், நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த மனி அச்சீவ் பண்றதுக்கு நான் டிஜிட்டல் கோச்சிங் அப்படிங்கிற விஷயம், ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல சர்விஸோ நான் குடுக்குறேன். கரெக்ட்டா? ஸோ இன் ரிட்டர்ன் இப்ப நீங்க அச்சீவ் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல சர்விஸோ இருந்தா தானே உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அது இல்லாம உங்களால அச்சீவே பண்ண முடியாது. ஸோ வெறும் மணிய நோக்கி நீங்க ஓடுனீங்க அப்டின்னா, ப்ராடக்ட்டே இல்லாம உங்களால எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஆப்பிள் எடுத்து பாருங்க. ஆப்பிள் ஆஸ் எ பிசிக்கல் ப்ராடக்ட். அமேசான் வந்து பார்த்தா சர்விஸ் ஓரியன்டட் ப்ராடக்ட். கம்ப்ளீட்டா சர்விஸ் ஓரியன்டட். தென் அதே மாரி வந்து மைக்ரோசாஃப்ட். இட்ஸ் அ சர்விஸ் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராடக்ட். தென் அதே மாரி இது பார்த்தீங்கன்னா, டெஸ்லா. எல்லாத்துக்கும் இங்க ப்ராடக்ட் அப்டிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ, இப்போ நீங்க உங்களோட பிசினஸ்ல ப்ராடக்ட் அப்படிங்கிற விஷயம் நாங்க என்ன டீச் பண்றோம் அப்படின்னா, ஆன்லைன் கோர்சிங் எப்படி பண்ணணும்? சர்வர்ஸ் எப்படி பண்ணணும்? இந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்? அப்படிங்கிற விஷயம் அதுக்கான கோச்சிங் நாங்க குடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ, அதுதான். ஸோ, அதுக்கான கோச்சிங்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ, ரிட்டர்ன்ல நீங்க என்ன குடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். தென் 3 வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் டேட். ஸோ, இந்த 2024 31 அப்படிங்கிற விஷயம் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி ஓடுங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. தென் 4த் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ பிளான். ஸோ இந்த பிளான் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பிளான்ஸும் நான் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 1,00,000 நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மேஜர் கோல் என்ன இருக்கும்? இந்த அச்சீவ் பண்றதுக்கு எக்ஸாக்ட்டா ஒரு கிளியர் பிளான், ஒரு சிம்பிள் பிளான் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ இப்போ உங்களோட ப்ராடக்ட், சர்விஸ் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணுங்க. உங்களோட ப்ராடக்ட்டோ இல்ல சர்விஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 99க்கு நீங்க குடுக்குறீங்க. இன்டூ 2000 எவ்வளோ ஆச்சு? உங்களோட அமௌண்ட் என்னவோ, அத டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட் 99 999க்கு நீங்க சேல் பண்றீங்க. ஜஸ்ட் 2000 மெம்பர்ஸ்க்கு நீங்க குடுக்குறீங்க அப்டின்னா, அதாவது கிளையண்ட்ஸ்க்கு நீங்க குடுக்குறீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துரும். ஜஸ்ட் ரஃப்பா தான் நான் போட்டிருக்கேன். இந்த கிளியர் பிளான், இந்த கோர்ஸ் இவ்ளோ 2000 மெம்பர்ஸ்க்கு நான் குடுக்கணும், இல்ல 1000 மெம்பர்ஸ்க்கு நான் குடுக்கணும். அப்பதான் என்னோட கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கு ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ் இருந்தா தான் முடியும். அது எப்போ அச்சீவ் பண்ணணும் அப்டிங்கிற விஷயம் எண்ட் டேட் ஸ்பெசிஃபிக்கா ஓடணும். ஓகே. தென் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5த் ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ். நான் முன்னாடி சொன்ன மாரி ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ வந்து பில்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ பில்ட் பண்றதுக்கு கம்ப்ளீட்டா இன்னைக்கு இருக்கிற ஆன்லைன வந்து நீங்க வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆன்லைன் Facebook ஆடா இருக்கட்டும், Google ஆட்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்கானிக்கா இருக்கட்டும், லேண்டிங் பேஜஸா இருக்கட்டும், வெப்சைட்டா இருக்கட்டும், இமெயில் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், அது இல்லாம இந்த மாரி டூல்ஸா இருக்கட்டும், இல்ல வெபினாரா இருக்கட்டும், இல்ல மீட்டிங்ஸா இருக்கட்டும், கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ வந்து நீங்க பில்ட் பண்ணணும். இது பில்ட் பண்றதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது. எஸ். இந்த ஆன்லைன் கோச்சிங் அதாவது ஆன்லைன் கோர்ஸ பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது. இனிஷியல் பீரியட்ல நான் 2020ல ஆன்லைன் கோச்சிங் லான்ச் பண்ணப்போ, என்னோட இன்வெஸ்ட்மென்ட் வெறும் டைம். ஸோ அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ கிரியேட் பண்ணதுக்கு எல்லாமே டிஃபால்ட்டா இன்னைக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கு.
அந்த சாஃப்ட்வேர் நீங்க கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த சாஃப்ட்வேர்ல ஜஸ்ட் உங்கள அக்கவுண்ட் கிரியேட் பண்ணா போதும். எப்படி இப்ப வந்து Facebook அக்கவுண்ட், Gmail அக்கவுண்ட், Instagram அக்கவுண்ட் இந்த மாரி நெறைய அக்கவுண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா ஃப்ரீயா. அந்த மாரி ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்கு. ஸோ, அதை நீங்க நெறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். தென் அதே மாரி இது 6த் வந்து ரைட் டவுன் அண்ட் ரீட் இட் டெய்லி. உங்களுக்கு என்ன வேணுமோ அத ஸ்பெசிஃபிக்கா ஒரு எக்ஸாம்பிளோட நான் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு தெரியுதுங்களா? ஸோ மை கோல் பை டிசம்பர் 31st 2024 I earn 10 lakhs per month consistently creating online course by helping 10,000 people to live a happy lifestyle. இந்த இடத்துல என்ன வருது பார்த்தீங்களா? என்னோட கிளியர் கோல் அதாவது ஸ்பெசிஃபிக்கா எண்ட் டேட்டும் வந்துருச்சா? 31st டிசம்பர் 2024 ஐ ஏர்ன் 10 லேக்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஸ்பெசிஃபிக்கா வந்துருச்சா? இதுக்கு நான் ரிட்டனா என்ன குடுக்க போறேன்? விச் இஸ் ஆன்லைன் கோர்ஸ். இதுக்கு நான் ரிட்டனா ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி குடுக்க போறேன். எத்தன பேருக்கு? 10,000 பேருக்கு. இந்த 10,000 பீப்பிள் டூ லிவ் ஹாப்பி லைஃப் ஸ்டைல். ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிக்கா கிளியர் கோல். ஸோ இத நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். பேப்பர் எடுங்க. கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நோட் பேப்பர்ல எழுதி இந்த மாரி வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு பேரு வந்து கோல் கார்ட். ஜஸ்ட் அ மினிட். தெரியுதா? ஜஸ்ட் அ மினிட். ஓகே. ஸோ இதுக்கு பேர் கோல் கார்டு. இந்த மாரி நான் பேப்பர்ல எழுதி லேமினேட் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஸோ கம்ப்ளீட் என்னோட கோல் கார்டு எனக்கு என்ன வேணுங்கிறத எனக்கு ஸ்பெசிஃபிக்கா தெளிவா இருந்தா மட்டும் தான் எனக்கு வேணுங்கிறத எனக்கு கிளியரா வந்து சேரும். ஸோ இந்த லா லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதெல்லாம் செகண்டரி. பட் கிளியர். பி ஸ்பெசிஃபிக் வாட் யூ வாண்ட். என்ன வேணுங்கிறத கிளியரா இருந்தாலே போதும். முக்காவாசி கிளாரிட்டி உங்களுக்கு வந்துரும். ஓகே. ஸோ இது ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. மை கோல் இது வந்து ரிட்டன்ல எழுதணும். ஹேண்ட் ரிட்டன்ல எழுதணும். பென்ல எழுதி லேமினேட் பண்ணுங்க. ஓகே. நார்மலா நீங்க கேன்வால போட்டு எடிட் பண்ணி நீங்க வந்து பிரிண்ட் பண்ண வேண்டாம். ரிட்டன்ல எழுதுங்க. ஓகே. ஸோ இந்த 6 ஸ்டெப். நவ் இப்போ இந்த 6 ஸ்டெப் அச்சீவ் பண்றதுக்கு ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நான் ஒரு 6 ஸ்டெப்ஸ் நான் காமிக்கிறேன். இத அச்சீவ் பண்றதுக்கு ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த ஆக்ஷன் ஸ்டெப் நீங்க பண்றதுக்கு அகைன் நான் சொல்றேன். இந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க. 2024 உங்களுடைய வருஷம். ஆனா, இதுல பார்க்குற 99% ஆஃப் த பீப்பிள் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. அந்த எடுக்காம இருக்கணும் அப்டின்னா, விட்டுருங்க. இந்த வீடியோ அப்படியே நீங்க கட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இல்ல, இல்ல நான் இப்படியே தான் இருப்பேன். லைஃப் எனக்கு மாறவே வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இப்போ எப்படி இந்த லூப் அப்படிங்கிற ஒரு அந்த நூல்ல நீங்க மாட்டியிருக்கீங்களோ, அதே லூப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்தா மட்டும் தான். இந்த 1 மந்த்ல நீங்க எடுத்தா மட்டும் தான். இந்த டிசம்பர் 1st 31st 2023 நீங்க எடுத்தா மட்டும் தான். 2024 உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் அன்சப்ஸ்கிரைப் அண்ட் அன்ஃபாலோ எவ்ரிபடி. நீங்க தேவையில்லாத இன்ஃப்ளூயன்சர் நீங்க ஃபாலோ பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க இல்லையா? 10 பைசா பிரயோஜனமே கிடையாது. இந்த சேனல் கூட உங்களுக்கு வந்து சூட் ஆகல அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. டிஸ்ட்ராக்ஷன். உங்களோட பிசினஸ்க்கு தேவையான ஒவ்வொரு விஷயமும் இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்ன விஷயம் லேர்ன் பண்ணணுமோ அவங்கள மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேவையில்லாம இந்த இந்த ரிவ்யூ நான் பார்க்குறேன், காமெடி பார்க்குறேன், இது இல்லாம பார்க்குறேன் அப்படின்னா 10 பைசாக்கு பிரயோஜனமே கிடையாது. பிரயோஜனமே கிடையாது. ஸோ உங்களோட பிசினஸ்க்கு என்ன தேவை? உங்களுடைய கோல்க்கு என்ன தேவை? அதுதான் நமக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் 90 டேஸ்க்கு உங்களால இந்த ஃபாலோ பண்ண முடிஞ்சா அப்படின்னா, டாம் ஷூர் ஈஸியா சக்சஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அ குட் மென்டார். ஸோ நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில நீங்க வொர்க் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு மென்டார் இல்ல அப்படின்னா, உங்களால சக்சஸே அடைய முடியாது. ஸோ மென்டார் ஹூஸ் இம்ப்ளிமென்டார். மென்டார் அப்படிங்கிற விஷயம் Googleலயும் இல்ல YouTubeலயும் தேடாதீங்க. ஸோ தேட வேண்டிய இடத்துல தேடுங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் மென்டார் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ, அவங்க தான் இம்ப்ளிமென்டர். கம்ப்ளீட்டா வந்து கைடன்ஸ் குடுப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நானும் மென்டார் அப்படிங்கிற விஷயம், இந்த கான்டென்ட்காக நெறைய பேர் வெளியில சுத்திட்டு இருக்காங்க. பார்த்து உஷாரா இருங்க. 3 இமேஜினேஷன். இந்த இமேஜினேஷன் இருக்கு இல்லையா? என்னோட மென்டார் அடிக்கடிக்கு ஒரு விஷயம் சொல்லுவாரு. இஃப் யூ கான்ட் இமேஜின் யுவர் ஃபியூச்சர், யூ கேன் நாட் கிரியேட் யுவர் ஃபியூச்சர். என்ன அர்த்தம் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற இமேஜினேஷன்லயே உங்கள ஃபியூச்சர்ல பார்க்க முடியல. நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கைய உங்களால இமேஜினேஷன்ல பார்க்க முடியல அப்படின்னா, ரியாலிட்டிலயும் பார்க்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த இமேஜினேஷன் டெய்லி இந்த விசுவலைசேஷன்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதான் காட்சி.
ஸோ இந்த விசுவலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இமேஜினேஷன், மெடிடேஷன் எல்லாமே அதில வரும். தென் அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு 12 புக்ஸ் ரீட் பண்ணாலே போதும். 1 மந்த்துக்கு 1 புக். ஸோ இந்த புக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதோ ஒரு வகையில நீங்க டெய்லி கீப் ஆன் லேர்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் லைஃப் லாங் லேர்னர். LLL அப்படின்னா லைஃப் லாங் லேர்னர். ஸோ நீங்க லேர்ன் பண்ற ஒவ்வொரு விஷயமும் நோட் டவுன் பண்ணிக்கிட்டே வரணும். இல்ல நீங்க நோட் டவுன் பண்ணல, பேப்பர்ல நீங்க எழுதல அப்படின்னா, அது வெறும் நாலேட்ஜ். அத நீங்க எப்போ லேர்ன் பண்ண விஷயம், நீங்க ஒருத்தரோட வீடியோ பார்க்குறீங்க, லேர்ன் பண்ணி நீங்க எழுதுறீங்களோ, அதுதான் லேர்னிங். இல்லன்னா வெறும் நாலேட்ஜ். ஸோ அங்கேயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு. தென் 6த் வந்து பார்த்தீங்கன்னா, லிசன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட். ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட் அப்படிங்கிற விஷயம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் குடுக்குறேன். ஸோ தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஒரு நாளைக்கு 2 வாட்டி அத வந்து ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. அது ஒரு ஆடியோ ஒரு பாட்காஸ்ட். ஏர்ல் நைட்டிங்கேல் என்னோட மென்டாரோட மென்டார் குடுத்த ஒரு அந்த ஆடியோ சீக்ரெட். அந்த ஆடியோ சீக்ரெட் கம்ப்ளீட்டா வந்து பண்ணா, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கிளாரிட்டி? ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற விஷயம் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து குடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு ட்வைஸ் இன் அ டே 2 வாட்டி நீங்க லிசன் பண்ணாலே போதும். ஸோ இதுதான் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ தெரிஞ்சிருக்கா? நம்மளோட மிஸ்டேக்ஸ் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளியர் டிசைர் இல்ல, மென்டார் இல்ல, பிளான் இல்ல, அடிக்ஷன், அப்புறம் டைம் மேனேஜ்மென்ட், மனி மேனேஜ்மென்ட், யூடியூப், ஹெல்த் ஃபோக்கஸிங் கிடையாது. இது எல்லாமே கண்ட்ரோல். ஸோ மிஸ்டேக்ஸ் மேல மிஸ்டேக்ஸ் அந்த சேம் அகைன் அண்ட் அகைன் அதே மிஸ்டேக் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடி சொன்ன மாரி 99% ஆஃப் த பீப்பிள் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்து ரெசல்யூஷன் எடுப்போம். அந்த ரெசல்யூஷன் 10% பிரயோஜனமே கிடையாது. அகைன் ஃபெயில் ப்ரூஃப் கண்ணுக்கு முன்னாடி உங்க கையில இருக்கு. ஃபெயில் ப்ரூஃப். ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து அந்த எடுக்கிறோம். ஆனா, அந்த டிசையர ரீச் பண்ண முடியல. நம்ம என்ன ஃபிக்சேஷன் பண்ணோமோ, அத ரீச் பண்ணவே முடியல. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரல. மணி இல்ல, அது இல்லன்ட்டு ரீசன் சொல்லிட்டு இருக்கோம். மணி ஒரு தடையே கிடையாது. மைண்ட் செட் தான் தடை. மைண்ட் செட் கிளியரா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வரும். மைண்ட் செட்டுக்கு கிளியர் பண்றது இந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அகைன் அந்த லூப்ல போயிட்டு மாட்டிக்க வேண்டாம்.